ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கியஸ்ரீயில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எஸ்எஸ்கே தேடாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கியா கண்டிப்பாக ரேவதியாக அவங்க வீட்டுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுட்ருப்பா. ஏன்னா பைரவும் இப்போ இல்லை, கண்டிப்பாக அவளுக்கு சாதகமாக இருக்கும். அவள் வீட்டுக்குள்ளே தான் பதுக்கி வச்சுருப்பா இந்த ரேவதியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே நேராக வீட்டுக்கே வந்துட்டா. சரி, என்னன்னு தெளிவாக பார்த்தலாம். ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன கௌதம் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்குடா முதல்ல இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டே இந்த எஸ்எஸ்கே சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. உடனே எனக்கும் இலக்கியாவுக்கும் ஒரு சின்ன டீலிங் இருக்குது, அதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டீலிங்கா, என்ன டீலிங் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் தெரிச்சு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் இவன் வேறு வந்துட்டானா என்ன ஏழரை கூட்டுறதுக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே இந்த ரேவதியும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு அவங்கள கவனிக்கல, இலக்கிய கட்டை மட்டும் பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னடான்னு பார்த்தா இந்த பைரவி பொறுத்து பார்த்தாங்க. வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் இந்த இலக்கியாவை அப்படின்ற பிளானை விட்டுட்டு அவளை கொலை பண்ணி ஒரேடியாக சுடுகாட்டுக்கு அமைச்சிட்டு நம்ம ராணி போகலாம், அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த எஸ்எஸ்கேவோட அடியாட்களுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி பணம் கொடுத்து இந்த இலக்கியா வீட்டிலே இருக்கக்கூடாது, நான் அடுத்த தடவை வீட்டுக்கு போகிறப்போ இந்த இலக்கியா இருக்காமல் நான் மட்டும்தான் ராணி மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த அட்வான்ஸை எவ்வளோ வேணுமா வச்சுக்கோ, ஆனால் இலக்கிய உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு டேய் நீ அப்படி தான் பைரவி சொன்ன மாதிரி அவங்கள கொண்டு போகிற, ஏன்னா நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு சாட்சி, அதாவது இந்த ரேவதி இருக்கிற இடமோ அவங்க பையன் இருக்கிற இடமோ இலக்கியாவுக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி தான் கொண்டுட போகிறேன், நம்ம காரியம் முடிஞ்ச உடனே அவளை தீர்த்து கட்டிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி கார்த்திக் இவங்க 2 பேரும் கதை எப்படிடா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு வேறு ஒரு ட்ராக்கில் போயிட்டாங்க. ட்ராக்கில் போனாலுமே இந்த அஞ்சலி விடுற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க என்னோடய புருஷன், நம்ம 2 பேருக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை, நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வளவளன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நாம் அஞ்சலியோட அம்மா நீ இப்படியெல்லாம் கார்த்திக்கிட்ட எரிஞ்சு கோவப்பட்டு பேசியிருந்தா அவங்க உனக்கு கிடைக்க மாட்டான், நீ அன்பாக இருக்கிற மாதிரி நடிச்சேன்னா கூட நீ கொஞ்சம் பொழைச்சிப்ப, அந்த வீட்டுக்கு மருமகளாக நான் போவேன்னு நீ சொல்கிறே தவறுனால அந்த வீட்டுக்கு வேலைக்காரியை கூட போக முடியாது அப்படின்னு அம்மாவாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம கார்த்திகை கன்வின்ஸ் பண்ணுறதை விட இலக்கியாவை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அஞ்சலி ஒரு பயங்கரமான புது பிளான் போட்டு, இலக்கியா நான் அதெல்லாம் தப்பு தான், உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன், நான் இந்த வீட்டில் மறுபடியும் மருமகளாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே கேட்குறேன், உன்னை எதிர்த்து பேச மாட்டேன், நீ சொல்கிற வேலை எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா காலை பிடிச்சி கதற இந்த அஞ்சலி. உடனே நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு கௌதம் கிட்ட போயிட்டு, கௌதம் இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்துங்க, இந்த நம்ம அஞ்சலியும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இல்லை கௌதம் இருந்துக்கிட்டு இந்த அஞ்சலியை கெஞ்சணும், ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவள் எனக்கு கெஞ்சினா கொஞ்சம் பேசி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி.